அன்பு? சரி ஒரு நிமிஷம் வரேன். யார் வந்திருக்காங்க? என் அண்ணன் பையன் தாண்டி வந்திருக்கான். ஐயோ, அவங்க அப்பா செத்ததுக்கு தான் எல்லாம் கணக்கு முடிச்சாச்சுல. சரி ஒரு 5-10 குடிச்சு அனுப்பிச்சு விடுங்க, இல்லைன்னு பெரிய பிரச்சனை ஆயிரும். இரு ஏதாச்சும் சொல்லி அனுப்புகிறேன். ஏன் அன்பு, அங்கே மெயின் ரோட்டில் ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்கும், வா போய் சாப்பிட்டு வருவோம். சித்தப்பா, நான் ஒன்றும் இங்கே உட்காந்து பொறுமையாக சாப்பிட்றதுக்காண்டி வரல. அம்மா பலகாரம் கொடுத்தாங்க, கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். இதாங்க சித்தப்பா. சித்தப்பா, நானும் எங்கள் அம்மா உங்களை ஏமாற்றி சாப்பிட்ணுன்னு நாங்கள் என்றைக்குமே நினச்சது கிடையாது. நான் போயிட்டு வரேன் சித்தப்பா. ப்ரோ, ஃபோன் இருந்தால் தாங்க ப்ரோ, வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன். நீ யார்? பார்க்கறதுக்கு திருடமாக இருக்க, ஃபோன் எதுக்கு கேட்குற? ப்ரோ, எடுத்துட்டுலாம் ஓட மாட்டேன் ப்ரோ, அம்மாவுக்கு தான் ப்ரோ பேசணும். அம்மாவுக்கா ப்ரோ? இந்தாங்க பேசிட்டு கொடுங்க. ஹலோ ஹலோ அம்மா. நல்லா இருக்கியப்பா? நல்லா இருக்கேம்மா. அம்மா, சென்னையில் எனக்கு வேலை எதுவுமே செட் ஆகலை, நான் ஊருக்கே வரேம்மா. சரிப்பா. சரிம்மா, நான் வச்சிடுறேன். என்னாச்சு ப்ரோ, எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணி வீட்டில் பேசுகிறீங்க? ஊர்லேருந்து சென்னைக்கு வேலைக்கு வந்தேன் ப்ரோ, இன்டர்வியூ காலையிலன்னு சொல்லிட்டாங்க. பஸ் ஸ்டாண்டில் படுத்துருந்தேன் ப்ரோ, என்னோடய பர்ஸு சட்டை எல்லாம் அமௌண்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ப்ரோ. இப்போ நான் திருப்பி ஊருக்கு தான் ப்ரோ போகணும், ஊருக்கு போகிற கூட காசு இல்லை ப்ரோ. ப்ரோ, நானே ஒரு சொந்தமாக ஒரு கடை வச்சுருக்கேன் ப்ரோ, அதுக்கு வேணால் வேலைக்கு வரீங்களா ப்ரோ? வரேன் ப்ரோ. நான் நல்லா இருக்கேன்டா, நீ நல்லா இருக்கேடா மச்சா. அண்ணா, என்னடா இது? அண்ணா, சைக்கிள் கொடுங்க, நான் கடைக்கு போகணும். சைக்கிள் வேணுமா? உனக்கு எதுக்குடா சைக்கிள்? ப்ளீஸ்ண்ணா தாங்கண்ணா. அதெல்லாம் தர முடியாதுடா, போடா. அம்மாவுக்கு மாத்திரை வாங்க போகணும்ண்ணா கடைக்கு. சரி, அம்மாவுக்கு மாத்திரை வாங்க போறியா? சரி, எடுத்துட்டு. சரிடா மச்சா, பாய்டா, நான் அப்புறமாட்டி கூப்பிடுறேன். சைக்கிள் எடுத்துட்டு போனவன் இன்னும் ஆளே காணும். இவ்வளவு நேரம் சைக்கிள் எடுத்துட்டு எங்கட போனோம்? சரிடா, போயிட்டு வா. நான் கடைக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுண்ணா. இதுக்கு தாண்டா உன்கிட்ட சைக்கிளே கொடுக்குறே இல்லை, இனிமே சைக்கிள் கேட்டு வா, அப்ப இருக்கும்.